வணக்கம் சாக் டிவி நண்பர்களே. நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. நீங்கள் இப்போ கேட்க போகிறது ஒரு புகைப்பட கதை. அதாவது இந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த பெண்மணியை பார்த்தீங்களா, இவங்க ஒரு சாதாரண பெண்மணி கிடையாதுங்க. ஒரு அசாத்தியமான சாதனைகளை செய்த ஒரு அசாதாரணமான பெண்மணி. இவங்களோட கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இவங்க யாருன்னா, முதல்ல பிஹெச்டி வாங்கின ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேயே பிஹெச்டி வாங்கின ஒரு முதல் பெண்மணி. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் நைரோபின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த தலைமை பொறுப்பு வகித்த முதல் பெண்மணி. அப்புறம் அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக 2004 பீஸ் ப்ரைஸ், அதாவது நோபல் பீஸ் ப்ரைஸை, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி அப்படின்ற ஒரு மிக மிக பெரிய சிறப்பை பெற்ற ஒரு பெண்மணியோட கதை தான் இது. அந்த பெண்மணி தான் இவங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க தனக்கு யாருக்குமே கிடைக்காத, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு விஷயம், அதாவது கல்வி, அது உயர்கல்வி. இவங்க பிஹெச்டி டாக்டர் பட்டமே வாங்கினவங்க, அமெரிக்காவில் போய் படிச்சிருக்காங்க, நல்ல வேலை, ப்ரொஃபஸர் நல்ல வேலை கிடச்சிருக்கு. இருந்தாலும் தான் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், இனவெறியால், பெண்ணுன்ற பேதத்தினால் தான் பட்ட கஷ்டங்கள், அப்புறம் தன்னுடைய நாட்டு மக்கள் வறுமையில் வாடினது, எந்த விஷயத்துக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, பெரிய படிப்பாளி இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சரியான வழியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்ல வழியை காட்டி அவங்கள பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்த ஒரு அதிசய பெண்மணி இவங்க. மரங்களின் தாய் அப்படின்னே இவங்களை நம்ம அழைக்கலாம். அந்தளவுக்கு இவங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? இப்போயாவது தெரியுதா? இவங்க யாருன்னா, வாங்காரி மூட்டா மத்தாய் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு அதிசய பெண்மணி தான். ஆப்பிரிக்காவை சேர்ந்த இவங்க, கென்யா, குறிப்பாக கென்யா நாடு, அதை சேர்ந்த இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள், அதாவது ஒரு பெண்மையால் இவ்வளோ சாதனை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றின விரிவான கதையை நான் உங்களுக்கு சாக் டிவியில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கிடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கதைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கதைகள் கேட்குறது உங்களுக்கு பிடிக்கும், கதைகளை சொல்கிறது எனக்கு பிடிக்கும். ஓகே, பாய் நண்பர்களே. நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா.